ஆச்சாரியனாக இருக்கக்கூடியவர் நம்மாழ்வார். ஆச்சாரியன் பிராச்சாரியன் அப்படின்ற மாதிரிலாம் வருது. அந்த கிரமத்தில் நம்மாழ்வார் அங்கேருந்து ஆழ்வாருடையதான விக்கிரகம் ஆதிபிரானிடத்தில் பிரார்த்தனை பண்ணிட்டு அங்கே இருக்கக்கூடியதான பாஷ்யக்காரரிடத்துலையும் பிரார்த்தனை பண்ணிட்டு அங்கே இருக்கக்கூடியதான ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய பெரியவாள்கிட்டெல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு நம்மாழ்வார் ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்தருளை பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னு அவகிட்டேருந்து அந்த விக்கிரகத்தை எழுந்தருளை பண்ணிட்டு அங்கேருந்து ஸ்ரீரங்கம் வரத்துக்கு இத்தனை நாளாகும்னு கணக்கு எடுத்து மறுபடியும் அந்த விக்கிரகத்தை இங்கே இந்த உற்சவம் முடிஞ்ச பிற்பாடு இங்கேருந்து மறுபடியும் ஆழ்வார் திருநகருக்கு மறுபடியும் எழுந்தருளை பண்ணிட்டு போய் சேர்க்கணும். அப்படின்றதெல்லாம் திருமங்கையா ஆழ்வாருடையதான திருவுள்ளம். அந்த கிரமத்தில் வைகுண்ட ஏகாதசிக்கு முன்ன வரக்கூடியதான 10 நாள் பகல் 10 உற்சவம், வைகுண்ட ஏகாதசியுடையதான தொடர்ச்சியாக வரக்கூடிய 10 நாள் ரா 10 உற்சவம்னு திருநாமமிட்டு அதை கலியன் ஆரம்பித்து வச்சார். இதில் விசேஷம் என்னென்னா, இந்த அனத்தியன காலமாக இருக்கக்கூடியதான இந்த சமயத்தில் அங்கேருந்து நம்மாழ்வார் எழுந்தருளி வந்து பெரிய பெருமாள் முன்ன சாதித்தருளாயின்னு அங்கே இருக்கக்கூடியதான ஹரையர் சுவாமியுடையதான நியமனத்தினால ஆன பிற்பாடு அத்தியன காலமானது அது உண்டாருது. அனத்தியனம் விலகி அத்தியன காலம் உண்டாருது. அதுலேருந்து 21 நாள், ஏன்னா 21வது நாள் இயற்பா சாத்து முறைன்னு கிரமம். அதனால் 21 நாள் அத்தியன உற்சவம் சொல்கிறது 20ன்னு சொல்லின்னு இருக்கோம் அனுஷ்டான கிரமத்தில். அப்படி 21வது நாள் இயற்பா சாத்து முறையோடு அந்த உற்சவமானது பூர்த்தியாகுது.